ரோமர் 2 அதிகாரம் 6 சொல்லும்போது சொல்கிறது, தேவன் அவனவனுடைய கிரியைகளுக்கு தக்கதாக அவனுக்கு பலன் அளிப்பார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. நாம் எடுத்துக்காட்டாக எடுத்துக்கொள்ளும் போது, ஒரு விதையை நாம் விதைக்கிறோம் என்றால் அந்த விதையுடைய பலனை மட்டுமே நாம் எதிர்பார்க்க முடியுமே தவிர, அதை விட்டுவிட்டு வேறு எந்த பலனையும் நாம் அந்த விதையின் மூலமாக அனுபவிக்க முடியாது. அதே போலத்தான் இந்த உலகத்தில் நாம் வாழும் போது நாம் செய்கிற ஒவ்வொரு கிரியைகளுக்கும் தக்க பலனை தருகிறவராக நம்முடைய தேவன் காணப்படுகிறார். அவனுடைய கிரியைகளுக்கு தக்க பலன் அளிக்கிற தேவனாக காணப்படுகிறார். நாம் நல்லதை செய்வோமானால் தேவன் நமக்கு நன்மையானவைகளை தருகிற தேவனாக காணப்படுகிறார். நாம் தீமையானவைகளை செய்வோமானால் நாம் தீமைகளை அறுக்கிறவர்களாக காணப்படுவோம். வேதம் இன்னும் நமக்கு தெளிவாய் சொல்லும்போது சொல்கிறது, மனுஷன் எதை விதைப்பானோ அதையே அறுப்பான் என்று சொல்லி வேதம் சொல்லும் போது நமக்கு சொல்லுகிறது. ஆண்டவருடைய வார்த்தைக்கு நாம் கீழ்ப்படியாமல் போகும்போது அதற்கேற்ற பலனை தான் நாம் பெற்றுக்கொள்ள முடியும். ஆதியில ஆதாம் ஏவாளுடைய அனுபவத்தை நாம் எடுத்துக்கொள்ளும் போது ஆண்டவர் அவர்களுக்கு நன்மை தீமை அறியத்தக்க கரத்தின் கனியை புசிக்க கூடாது என்று சொல்லி ஆண்டவர் சொல்லியிருந்தார். ஆனால் தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாமல் அவர்கள் தேவன் சொன்னதற்கு விரோதமான கிரியைகளை அவர்கள் அந்த இடத்துல செய்த போது அதனுடைய பலன் ஏதேன் தோட்டத்தை விட்டு அவர்கள் விரட்டப்பட்டார்கள். அதுதான் அவனுடைய கிரியைக்கு தக்கதாக பலனை கொடுக்கிற தேவனாக காணப்படுகிறார். இன்னும் நம்ம பார்க்கும்போது காயின் ஆபேலுடைய சம்பவத்தில் பார்க்கும்போது ஆண்டவர் சொல்லும்போது சொல்கிறார், நீ நன்மை செய்தால் உனக்கு மேன்மை இல்லையோ, பாவம் வாசற்படியில் படுத்திருக்கும் என்று சொல்லி காயினை பார்த்து சொல்லும்போது சொல்கிறார். ஆண்டவர் அந்த சகோதரர்கள் 2 பேரும் ஆண்டுடைய சமூகத்தில் காணிக்கைகளை கொண்டு சென்றார்கள். ஆனால் காயினுடைய காணிக்கையை தேவன் அங்கீகரிக்கவில்லை, ஆபேலுடைய காணிக்கையை கர்த்தர் அங்கீகரித்தார். காரணம் என்னவென்றால், அந்த காயினுடைய கிரியைகள்ல ஆண்டவர் பிரியப்படவில்லை. ஆனால் ஆபேலுடைய கிரியையிலேயோ ஆபேல் கொடுத்த காணிக்கையோ கர்த்தர் அங்கீகரித்தார். ஆண்டவர் அதை ஆசீர்வதித்தார். நம்ம இன்றைக்குள்ள உலகத்தில் நாம் எடுக்கும் போது அநேகர் தவறான கிரியைகளை செய்கிற ஒரு சூழ்நிலையில நம்முடைய உலகம் காணப்படுகிறது. நாம் வாழுகிற உலகம் அநேக தவறுகளை கொண்ட உலகமாக காணப்படுகிறது. ஆனால் தேவன் வருகிற ஒரு நாள் உண்டு. இயேசு சொல்லும்போது சொன்னார், அவனுடைய கிரியைக்கு தக்க பலன் என்னோடு கூட வருகிறது என்று சொல்லி வெளிப்படுத்துற விசேஷத்துல ஆண்டவர் யோவானுக்கு வெளிப்படுத்தும் போது சொல்லி இருக்கிறார். அந்த பலன் வருகிற நாள்ல நாம் எதை விதைக்கிறோமோ அதே தான் நிச்சயம் நாம் அறுக்கிறவர்களாக காணப்படுவோம். உலகம் எப்படி வேண்டுமானாலும் இருக்கட்டும், உலகம் எப்படிப்பட்ட சூழ்நிலைகள் வேண்டுமானாலும் வாழட்டும், ஆனால் தேவனுடைய பிள்ளைகளாகிய நாம் நல்லவைகளை செய்யும் போது நாம் நன்மையானதை நிச்சயம் அறுக்கிறவர்களாக காணப்படுவோம். ஆண்டவர் இன்னும் நம்மை உயர்த்த போதுமானவர்.